அண்மை செய்தி. விடியாத திமுக அரசை கண்டித்து ஊராட்சி செயலாளர்களின் போராட்டம் 12வது நாளாக தொடரும் நிலையில் அரசு உறுதியளித்த ஓய்வூதிய திட்டத்தில் சேர்க்கும் வரை போராட்டம் ஓயாது என எச்சரிக்கை விடுத்துள்ளனர். இதுகுறித்த விரிவான தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் கோபாலகிருஷ்ணன். வணக்கம் கோபாலகிருஷ்ணன், விவரம் என்ன? மஞ்சுளா வணக்கம். தமிழகம் முழுவதும் உள்ள 15,500க்கும் அதிகமான ஊராட்சி நிலைகளில் ஊராட்சி செயலாளர்களாக பணியாற்றி வரும் ஊராட்சி செயலாளர்கள் இன்று 12வது நாளாக சென்னை சைதாப்பேட்டை பனகல் மாளிகை அருகே மாபெரும் போராட்டத்தை நடத்தி வருகின்றனர். இவர்களது ஒற்றை கோரிக்கை என்னவென்றால், கடந்த 2018ஆம் ஆண்டு முதல் காலமுறை ஊதியத்தில் பணியாற்றி வரும் ஊராட்சி செயலாளர்களை தமிழக அரசு கடந்த ஜனவரி 3ஆம் தேதி புதிதாக அறிவித்த உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தில் சேர்க்காமல் விட்டது ஏன் என்ற கேள்வியை வலியுறுத்திதான் இவர்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். ஏற்கனவே கடந்த பல ஆண்டுகளாக பழைய ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்த கோரி பல்வேறு கட்ட போராட்டங்களை நடத்தி வந்த இவர்களுக்கு அண்மையில் தமிழக அரசு ஊழியர்களுக்கு பரிசளிக்கும் விதமாக அறிவித்தது ஒரு ஏமாற்று திட்டம் என தமிழ்நாடு முழுவதும் அரசு ஊழியர்கள் கொந்தளித்து வரும் நிலையில் அதில் அறிவித்த அந்த உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தில் ஊராட்சி செயலாளர்களை சேர்க்காமல் விட்டுவிட்டது ஏன் என்ற ஒரு கேள்வியை எழுப்பிதான் இவர்கள் போராட்டத்தை நடத்தி வருகின்றனர். குறிப்பாக புதிய உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் வெளியான ஜனவரி 3ஆம் தேதியில் இருந்து ஜனவரி 6ஆம் தேதி தமிழக அரசை கண்டித்து இவர்கள் மாபெரும் தொடர் போராட்டத்தை நடத்தினர். 6ஆம் தேதியிலிருந்து 13ஆம் தேதி வரை தொடர்ந்து 8 நாட்கள் போராட்டம் நடத்திய தமிழ்நாடு ஊராட்சி செயலாளர்கள் சங்கத்தினர் 13ஆம் தேதி இவர்களை தமிழக அரசு அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தியது. போராட்டத்தை கைவிடுங்கள், 2 அல்லது 3 நாட்களுக்குள் தமிழ்நாடு ஊராட்சி செயலாளர்களை தமிழக அரசின் உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தில் இணைத்து அரசாணை வெளியிடுவதாக அளித்த வாக்குறுதியை ஏற்று இவர்கள் 8 நாட்களாக நடைபெற்ற போராட்டத்தை திரும்ப பெற்றனர். ஆனால் போராட்டத்தை திரும்ப பெற்று 20 நாட்களுக்கு மேலாகியும் இதுவரை அரசாணை வெளியிடாத தமிழக அரசை கண்டித்துதான் கடந்த 4 தினங்களாக தொடர்ந்து சென்னையில் மீண்டும் இவர்கள் போராட்டத்தை தொடங்கியிருக்கிறார்கள். 12வது நாளான இன்று சென்னை சைதாப்பேட்டை பனகல் மாளிகை அருகே நடைபெற்று வரும் இந்த போராட்டத்தில் தமிழக அரசு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தில் ஊராட்சி செயலாளர்களையும் சேர்த்து அரசாணை வெளியிடும் வரை தங்களது போராட்டம் ஓயாது என்ற ஒரு எச்சரிக்கையை அவர்கள் விடுத்திருக்கிறார்கள். அது மட்டுமில்லாமல் தொடர்ந்து தங்களது உரிமையையும் தங்களுக்கு தேவையான வழங்க வேண்டிய ஓய்வூதிய திட்டத்தை அறிவிக்க கோரி பல முறை போராட்டம் நடத்திய தங்களை தற்போது போராட்டத்தை ஒடுக்கும் நோக்கத்தோடு போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் ஊராட்சி செயலாளர்களை பணியிடை நீக்கம் செய்வது, பணி மாறுதல் செய்வது போன்ற மிரட்டல் நடவடிக்கைகளில் தமிழக அரசு இறங்கி இருப்பதாகவும் இந்த மிரட்டல் தங்களை போராட்டத்தை ஒடுக்க முடியாது என்றும் அவர்கள் எச்சரித்துள்ளனர். அரசாணை வெளியிடும் வரை ஊராட்சி செயலாளர்களை தமிழக அரசின் புதிய உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தில் சேர்த்து அரசாணை வெளியிடும் வரை தங்களது போராட்டம் ஓயாது என்று இந்த தமிழ்நாடு ஊராட்சி செயலாளர்கள் சங்கத்தின் மாநில தலைவர் ஜான் போஸ்கோ தெரிவித்திருக்கிறார். இருந்தாலும் கூட தினந்தோறும் தங்களது கோரிக்கையை வலியுறுத்தி அதிகப்படியான வெயிலில் சாலையில் அமர்ந்து இந்த மறியல் போராட்டத்தில் நடத்தி வருபவர்களை தமிழக அரசு கண்டுகொள்ளாமல் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருப்பதாகவும் அவர்கள் எச்சரித்துள்ளனர். மஞ்சுளா, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கோபாலகிருஷ்ணன். விட மாட்டோம்